நோபல் பரிசு 2025க்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இப்போ அதுக்கான ஷார்ட்கட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 6 துறை கொடுக்குறாங்க. அதில் ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் லேப் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் லேப் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸ் பார்ப்போம். ஃபிசிக்ஸ் லேபில் வேலை செய்ய மைக்கேல் மார்டின்ஸ் அப்படின்னு ஒரு கிளர்க்கு அப்பாயின் பண்ணுறோம். லேபில் வேலை செய்ய மைக்கேல் மார்டின்ஸ் கிளர்க்கு அப்பாயின் பண்ணுறோம். இதில் கிளர்க்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் கிளர்க். மைக்கேல் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் டெவோரெட். மார்டின்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் மார்டின்ஸ். அப்போ ஃபிசிக்ஸ்னால் உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்? மைக்கேல் மார்டின்ற ஒரு கிளர்க்கு தான் ஞாபகம் வரணும். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி லேபுக்கு யாரா லீடர்னு சார் கேட்குறாரு. கெமிஸ்ட்ரி லேபுக்கு யாரா லீடர்னு சார் கேட்குறாரு. அதுக்கு சூர்யா தான் சார் லீடர்னு சொல்கிறாங்க. சூர்யா இந்த 3 லெட்டர் தான் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். சு அப்படின்னா வந்து சுசுமு கிட்டகாவா, ரி அப்படின்னா வந்து ரிச்சர்ட் ராப்சன், யா அப்படின்னா உமர் யாகி. நம்ம எல்லா வார்த்தையுமே எல்லா பேருமே ஒரே மாதிரி இல்லைங்க. எல்லா பேருமே வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது. அதனால் ஏதோ ஒரு கீவேர்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து எந்த துறைக்கானது அப்படின்னு ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ கெமிஸ்ட்ரினா வந்து சூர்யா ஞாபகம் வரணும். சுசுமு கிட்டாவா, ரீனா ரிச்சர்ட் ராப்சன், யானா வந்து உமர் யாகி. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவத்துக்கான நோபல் பரிசு. மருத்துவத்துக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா டாக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மருத்துவனா டாக்டர் தானே. டாக்டர்கிட்ட ஒருத்தவங்க சொல்கிறாங்க என்னன்னா என் பொண்ணு இப்படி ஆகிட்டா அப்படின்னு. எப்படின்னா மேரி பிரெட்டு சாப்பிட்டு குச்சி ஆகிட்டா டாக்டர். மேரி பிரெட்டு சாப்பிட்டு குச்சி ஆகிட்டா டாக்டர். அப்போ அந்த மேரி அப்படின்னா வந்து மேரி இ பிரன்கோ. பிரெட் அப்படின்னா வந்து பிரெட் ராம்ஸ்டேல். அடுத்து குச்சி ஆகிட்டா, அப்படி குச்சி ஆகிட்டா வந்து ஷிமோன் சககுச்சி. இதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். மேரி பிரெட்டு சாப்பிட்டு குச்சி ஆகிட்டா டாக்டர். இது வந்து மருத்துவத்துக்கான நோபல் பரிசு. அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு. பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. என்னன்னா கோவிட் டைமில் பிலிப்பைன்ஸ் கிட்ட போய் பொருளாதார உதவி கேட்டால் அவன் மோர் பாக்கெட் கொடுக்குறான் நமக்கு. கோவிட் டைமில் பிலிப்பைன்ஸ் கிட்ட பொருளாதார உதவி கேட்டால் அவன் மோர் பாக்கெட் கொடுக்குறான். அப்போ கோவிட் அப்படின்னா வந்து பீட்டர் ஹோவிட். கோவிட்டுக்கு பதிலாக ஹோவிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பீட்டர் ஹோவிட். அடுத்து பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்னா பிளிப் ஆகியோன். பிலிப்பைன்ஸ்னா வந்து பிளிப் ஆகியோன். அடுத்து மோர் பாக்கெட்னா வந்து ஜோயல் மோகிர். இதுதான் வந்து பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசுக்கான ஷார்ட்கட். அடுத்து பார்த்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு. மேக்ஸிமம் வந்து அமைதியாக இருக்கணும் தான் வந்து நல்லவன்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி மச்சான் மேரி கியூரி அமைதியான பொண்ணுடா. மச்சான் மேரி கியூரி அமைதியான பொண்ணுடா. இது வந்து அமைதிக்கான நோபல் பரிசு. அப்போது இந்த மச்சான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மச்சாட்டோ, சரிங்களா. அப்போ அந்த மேரி கியூரி அது வந்து மரியா கொரோனா வந்து மச்சாட்டோ அவங்க பேர். இதுதான் வந்து அமைதிக்கான நோபல் பரிசு. மச்சான் மேரி கியூரி அமைதியான பொண்ணுடா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இலக்கியத்துக்கான நோபல் பரிசு. படிக்க சொன்னப்போ படிக்காமல் கதை எழுதுறேன், கவிதை எழுதுறேன், நிறையா புக்கு எழுதி லாஸ் ஆகி இப்போ ஜோக்கர் ஆகிட்டேன். அப்போ வந்து படிக்க சொன்னப்போ கதை கவிதை எல்லாமே இலக்கியத்தோட வருது. அப்போ வந்து இது உங்களுக்கு இலக்கியம் ஞாபகம் வரணும். இந்த லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா வந்து அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்லோ கிருஷ்ணா ஹோர்காய். லாஸ்லோ கிருஷ்ணா ஹோர்காய் தான் வந்து இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றவர். லாஸ் ஆகி ஜோக்கர் ஆகிட்டேன். அப்போது லாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை ஞாபகம் வந்து உங்களுக்கு இலக்கியம் ஞாபகம் வரணும். ஜோக்கர் அப்படிங்கிற பதிலாக ஹோர்காய் ஞாபகம் வரணும். அப்போது லாஸ்லோ கிருஷ்ணா ஹோர்காய் இவர் தான் வந்து இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றவர். ஸோ இவ்வளோ தான் வந்து மொத்தம் 6 துறை. எனக்கு தெரிஞ்ச நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.